வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. இந்தியன் மார்க்கெட் மாத்திரம் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே நிறைய மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஹாங்காங் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா 11% மேலே இறங்கியிருக்கு. யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 8%, 9% அப்படிங்கிற மாதிரி நிறைய இறங்கியிருக்கு. இதுக்கு நீங்கள் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ட்ரம்ப்பை தான் காரணம் சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வந்து நிறைய வரி விதிச்சிட்டாரு. இதனால் உலக பொருளாதாரம் வந்து பாதிக்கும். அதனால் மற்ற நாடுகளுடைய இதெல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்லாம் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து ஒரு கிறுக்கம் மாதிரி வந்து மீடியாவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து கிறுக்கம் கிடையாது, அவர் மற்றவங்கள தான் கிறுக்கன் ஆக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் 2 காரணங்கள் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு யார் கிறுக்கன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $36.22 ட்ரில்லியன் கடன் இருக்குது. இந்த கடனுக்கு வந்து அவங்க 5% அப்படிங்கிற அளவுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து $5 பில்லியன் வந்து கடனை கட்டணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் மாத்திரமே ஒரு நாளைக்கு வந்து $5 பில்லியன் வந்து வட்டி மாத்திரமே அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து கட்டணும். இந்த $36.22 ட்ரில்லியனில் ஏறக்குறைய கால்வாசி பகுதி, அதாவது $9.2 ட்ரில்லியன் கடன் வந்து இந்த வருஷம் மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் பாண்டை வாங்கினவங்களுக்கு வந்து அவங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்குறோன்னா ஒன்று ரீஃபைனான்ஸ் பண்ணணும். புதுசாக வேறு ஒரு பாண்டை வந்து மார்க்கெட்டில் விட்டு அதில் வர்ற பணத்தை வந்து இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போ ரீஃபைனான்ஸ் பண்ணுறப்போ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அங்கே 5% அப்படிங்கிற அளவுக்கு வட்டி இருக்குது. இதே வந்து $9.2 ட்ரில்லியனுக்கு வந்து கடனுக்கு வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஒரு நாள் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா $1.26 பில்லியன் வந்து அவங்க வட்டி மாத்திரம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. இது வந்து 5%க்கு பதிலாக வட்டி வந்து 4% இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா அவங்க $1.26 பில்லியன் வட்டிக்கு பதிலாக $1 பில்லியன் வந்து வட்டி கட்டினா போதும். அதாவது $0.26 பில்லியன் வட்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க சேவ் ஆகுது. $0.26 பில்லியன் இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2200 கோடி ரூபாய் சேவ் ஆகுது. ஒரு நாள் வட்டி மாத்திரம், மொத்த கடனும் சொல்லலை, ஒரு நாள் வட்டி மாத்திரமே 2200 கோடி ரூபாய் இந்தியன் மதிப்பில் வந்து சேவ் ஆகுது. இது வந்து ஒரு காரணம். ஸோ வட்டி விகிதத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில 1.5 வருஷமாக போர் நடந்துட்டு வருது. இது வந்து ட்ரம்ப் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து போர் நிறுத்த உடன்படிக்கைன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி டெம்பரரியாக ஒரு போர் நிறுத்தம் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த போர் நிறுத்தம் ஃபெயிலியர் ஆகி திருப்பி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட ஆரம்பிக்கிற டைமில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து காசா மக்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு காசாவை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு. ஓகேங்களா? அது இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய வந்து அட்டாக் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு தீவிரமாக இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காசாவில் மாத்திரம் இல்லாமல் லெபனான், சிரியாலையும் வந்து போர் பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து பெரிய லெவலில் வரவே இல்லை. ஸோ இதெல்லாம் மீடியாவுடைய கவனத்தை வந்து திசை திருப்புறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த 2 காரணம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அவருக்கு இருக்கணும் மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, அவர் என்னமோ பண்ணிட்டு போகலாம். அதனால் நமக்கு என்ன லாப நஷ்டம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா வந்து வரி விதிச்சனால இந்தியன் மார்க்கெட் ஏன் குறையுது? நமக்கு வந்து இதனால் பெரிய லெவலில் பாதிப்பே இல்லை. ஆனாலுமே ஏன் குறையுதுன்னா, பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக விற்கிறப்போ இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் விற்க ஆரம்பிப்பாங்க, எஃப்ஐஐயும் விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து குறையுது. நீங்கள் வரி விதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எந்த நாடு வரி விதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். யார் வந்து வரியை குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து இந்தியன் வந்து எக்கானமி வந்து லிபரலைஸ் பண்ணாங்கல்ல, மன்மோகன் சிங் வந்து அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ, அப்போ வந்து நிறைய வரியெல்லாம் கம்மி பண்ணி வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்கு வர வந்து ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ரொம்ப பயந்து நம்ம இந்தியாவையே வந்து வெளிநாட்டுக்கு விற்க போகிறோம், நம்ம வந்து பொருளாதார அடிமையாக ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்தாங்க. ஆனால் அவங்க பயந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி பார்த்திங்கன்னா 90களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3லேருந்து 5% அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 90க்கு அப்புறம் பார்த்தா தான் அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8% அப்படிங்கிற மாதிரி வளர்ந்தது. ஸோ அதனால் இந்த வரி எந்த நாடு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். வரி எந்த நாட்டு மேலே போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஒன்று. அது இல்லாமல் என்ன விஷயம்னா, இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிபியில் இருந்து
உடைய கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து வெறும் 2% அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பெரும்பாலான பொருட்களை வந்து நம்ம உள்நாட்டிலேயே நம்ம தான் கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது இந்தியாவுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் கிடையாது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு மாத்திரமே வழி போடல, உலகம் ஃபுல்லாக மற்ற எல்லா நாடுகளுக்கும் போட்டிருக்காங்க. நம்ம கூட காம்படிஷனாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சைனா, கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட வந்து வரி ஜாஸ்தி தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் 27%, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30%க்கு மேலே பண்ணியிருக்காங்க. சைனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 54% அப்படிங்கிற அளவுக்கு வரி போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் வர இந்தியாவுக்கு வந்து இது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். அந்த நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் நிறைய ஏறிச்சு. ஏன்னா டெக்ஸ்டைலில் வந்து பார்க்குறப்போ நம்ம இந்தியாவை விட வந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அதனால் நிறைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பங்களாதேஷ்லேருந்து பொருட்கள் போகுது. இந்த வரி விதிப்புனால என்ன ஆகுன்னா பங்களாதேஷை விட இந்தியா வந்து காம்படிட்டிவாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதை விட நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 3வது என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு குறைஞ்சது இல்லாமல் குரூட் ஆயிலுடைய விலையும் 3% குறைஞ்சிருக்கு. எப்பெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குரூட் ஆயில் விலை குறையுதோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இந்தியா வந்து ஏறக்குறைய 80% அளவுக்கு நமக்கு தேவையான குரூட் ஆயிலை நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். குரூட் ஆயில் விலை குறைஞ்சிச்சின்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெஃபிசிட் வந்து குறையும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறைஞ்சிச்சினாலே ருப்பி வந்து ஓரளவு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து திருப்பி ஏற்கனவே போனவங்களாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அமெரிக்காவில் இந்த மாதிரி வட்டி விகிதம் குறைஞ்சதுனால கடந்த 6 மாதமாக இந்தியா மார்க்கெட் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் ஏன் எக்ஸிட் ஆனாங்கன்னா பார்த்தீங்கன்னா, 6 மாதம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 5% அளவுக்கு வட்டி விகிதம் இருந்தது. இப்போ வந்து அந்த 5% வட்டி 4% ஆறப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்தியாவில் வந்து ரிட்டர்ன் வந்து அந்த 4% விட நம்ம இந்தியாவில் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறப்போ திருப்பி அந்த போன ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் திருப்பியுமே இந்தியாவுக்கு வர்ற வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்க்குறப்ப இந்தியாவுக்கு வந்து இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் ரீசெண்டாக மார்க்கெட் குறைஞ்சதுனால மார்க்கெட் வந்து இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக தான் ஆகிருக்கு. இந்த டவுன்ஃபாலை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஈக்விட்டி எக்ஸ்போசர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கோவிட் டைமில் மார்க்கெட் குறைஞ்சப்போ நிறைய பேர்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, அப்போ லாக்டவுன் பண்ணதுனால நிறைய பேருக்கு சம்பளம் கிடையாது, பிஸ்னஸ்லேருந்து இன்கம்லாம் வர வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால யாரும் அதை யூஸ் பண்ண முடியல நிறைய பேர்னால. அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த கோவிட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணிங்களோ அவங்களாம் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சீக்கிரத்தில் இந்தியா வந்து திருப்பி இதிலேருந்து ரெக்கவரி ஆகி வந்துடும் இந்த மார்க்கெட் டவுன் டர்ன்லேருந்து. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதோடைய வேல்யூவேஷன் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.